ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஆதார் கார்டில் வந்து எந்த ஃபோன் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு வாங்கியிருப்போம். அப்போ வந்து நம்பர் நம்ம அப்பா நம்பர் கூட கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே 2-3 சிம் யூஸ் பண்ணி அதில் எந்த சிம் வந்து லிங்க்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து மை ஆதார் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் செல்ஃபோனில் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட் எடுத்தனே வருது பார்த்தீங்களா, மை ஆதார் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெரிஃபை இமெயில் அண்ட் மொபைல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவே உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து வெரிஃபை மொபைல் நம்பர் அண்டு வெரிஃபை இமெயில் அட்ரஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் சர்ச் பண்ணுறதுனால வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஆதார் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர் யுவர் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் வந்து 2-3 நம்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எந்த மொபைல் வந்து லிங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மொபைல் நம்பராக நம்ம வந்து டைப் பண்ணி பார்க்கணும். மொபைல் நம்பர் அடிச்சுட்டு கீழே வந்து அந்த கேப்சா கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ அந்த நம்பர் வந்து அதில் லிங்க்கில் இருக்குன்னா, இப்போ சப்மிட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் வந்து வரும். இப்போ மேலே வருது பார்த்தீங்களா, த மொபைல் நம்பர் யூ ஹேவ் என்டர் இஸ் ஆல்ரெடி வெரிஃபைடு வித் அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர் தான் இதில் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து லிங்க் ஆகலைன்னா இது வந்து நாட் வெரிஃபைடு அப்படின்னு வரும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து காமிக்கிறேன். சேம் அதே மாதிரியே வந்து இப்போ வந்து வேறு ஒரு நம்பர் வந்து நான் அடித்து பார்க்குறேன். அடிச்சுட்டு அந்த கேப்சா கோடையும் வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இப்போ நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, த மொபைல் நம்பர் யூ ஹேவ் என்டர் டஸ் நாட் மேட்ச். இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து இது மாதிரி வந்ததுங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து லிங்க் ஆகலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு நம்பராக வந்து டைப் பண்ணி பார்த்தோம்னா எந்த நம்பர் வந்து க்ரீன் கலரில் வந்து மேட்ச்டுன்னு வருதோ அந்த நம்பர் தான் அதில் லிங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு வேளை வந்து நம்ம லிங்க்கில் இருக்கிற மொபைல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணலைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஆதார் மையத்தில் போய் நம்ம வந்து நம்மளோட நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.